அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நைட்டு நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. வாசல்லாம் கழுவி விட்டுட்டு நல்லா காயட்டும். அப்புறமா கோலம் போடலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். டைம் பார்த்தா 4:45. சரி, கிச்சனில் போய் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஆடி 1 வியாழக்கிழமை. ஆடி மாதம் பிறந்தாலே பெண்கள் ரொம்ப பிஸி ஆகிடுவோம். பொங்கல் வைக்கணும், கூழ் ஊற்றணும், துணி வச்சு புடவை வச்சு படைக்கணும், நிறைய வேலை இருக்கும். இன்னைக்கு டிஃபனும் லஞ்சும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். துவரம் பருப்பு போட்டு சாம்பாருங்க. டிஃபன் சாம்பார். மினி இட்லி தாங்க செய்ய போகிறேன். துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. ஒரு 2 தக்காளி, 1 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு எல்லாம் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துப்பேங்க. லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துருவேன். மஞ்சப்பொடி கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம். தாளிப்பில் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிடுவேங்க. கொஞ்சமாக சாம்பார் பொடியும் போட்டுப்பேன். இது 5 விசில் வரட்டும். இட்லியும் ஊற்றி வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருவோங்க. காராமணி ரைஸுக்கு காராமணியை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. சாதம் வடித்து தான் நான் கலந்து செய்ய போகிறேங்க. டெய்லி குக்கர் சாதம் குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 முறை அந்த மாதிரி தாங்க கொடுப்பேன். சாதம் வடித்து மற்ற நேரத்திலலாம் சாதம் வடித்து சாதம் போட்டு கலந்து தாங்க தருவேன் எந்த ரைஸுமே. பொடியாக கட் பண்ண பூண்டு, தக்காளி, வெங்காயம். காராமணி ரைஸுக்கு இந்த வெஜிடபிள் தாங்க சாட்டே பண்ணி கொடுக்க போகிறேன். காராமணி வேக வைக்கும் போதே ஸ்வீட் கார்னும் அதிலே போட்டு வேக வச்சுட்டேன். காய் கொஞ்சம் உப்பு போட்டு அது ஒரு பக்கம் வேகட்டும். மிளகு சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது காராமணி ரைஸுக்கு கடுகு, சீரகம், பொடியாக கட் பண்ணின பூண்டு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டுங்க. தக்காளியும் கூடயே சேர்த்துருவோம். நல்லா வதக்கி கொடுங்க. காய் நல்லா வெந்துருச்சு. சாதம் வடித்து வச்சுருக்கேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு கொடுத்து எடுத்து வச்சுட்ருக்கேன். உப்பு கொஞ்சம், மஞ்சப்பொடி கொஞ்சம், 1 ஸ்பூன் கோபுரமாக 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் பச்சை வாடை போகிற வரைக்கும் அதிலையே நல்லா கலந்து கொடுங்க. காராமணியும் போட்டு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து சிம்மிலேயே வச்சுருங்க. ஒரு பக்கம் இந்த வெஜிடபிளை அப்படியே சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். மிளகு சீரகம் பொடி பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் அதில் போட்டு நம்ம கலந்து வச்சோம்னா வச்சுக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ரைஸு காராமணி ரைஸும் ரெடி ஆயாச்சு. சைட் டிஷ்ஷும் ரெடி ஆயாச்சுங்க. இட்லி ரொம்ப சூடாக இருக்குது, சாம்பார் ஊற்றி கொடுத்தது அப்படின்னா ஒரே ஒரு தோசை போட்டு கொடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு ரைஸ் காராமணி ரைஸு வெஜிடபிளுங்க. தோசை ரெடி ஆயாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.